ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், நான் டைரக்டர் ஆர் கண்ணன் பேசுகிறேன். சேட்டை படத்தை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். சேட்டைன்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேட்டைகள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கு. யாரோட சேட்டைன்னு தனியாக சொல்ல முடியாது. ஆர்யா சேட்டை, சந்தானம், பிரேம்ஜி எல்லாருமே சேட்டை தான். ரியல் லைஃப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஆன் த ஸ்க்ரீனும் அவங்க வந்து அவங்களுடைய அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு லாட்ஸ் ஆஃப் ஃபன், நிறைய விஷயங்களை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிது. அதேமாரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படம் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு சிரிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக நாங்கள் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். பத்தாவது அன்சிகா மொத்தவனே, அஞ்சலி, நாசர் சார் மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. நாசர் சாருக்கு இந்த படம் வந்து வேறு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 6 பேரை சென்டர் பண்ணி தான் இந்த படம். அது இல்லாமல் ஆர்யா சந்தானம் காம்பினேஷன் ஆல்ரெடி பாசங்கிற பாஸ்கரன் படம் பெரிய ஹிட்டு. அந்த ஒரு காம்பினேஷன் அகைன் திருப்பியும் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை சேட்டை கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும். மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய புக்கே போடலாம். அது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உண்மையிலே சொல்ல போனால் ஒரு படமே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் ஆரம்பித்து குரு வரைக்கும் ஒரு 4 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். தமிழ், ஹிந்தி அந்த படங்கள்லாம். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு தான் ஷூட்டிங் போகணுன்றதில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பார் மணி சார். அந்த ஃபார்மேட்டை தான் நானும் என்னுடைய படங்களில் யூஸ் பண்ணுறேன். ஸ்கிரிப்டுக்கு ஷூட்டிங்க்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப கம்மி. மினிமம் ஒரு 70 டேஸ்க்குள்ளே ஒரு படத்தை முடிச்சிடுவோம். ஆனால் ஸ்கிரிப்டுக்கு எடுத்துக்கிற டைம் தான் நாங்கள் வந்து ஒரு 1.5 years 2 years எடுத்துப்போம். ஃபுல் ஸ்கிரிப்ட், ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நாங்கள் ஷூட்டிங் போகக்கூடாதுன்றது கற்றுக் கொடுத்தது வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சார்கிட்ட அதை கற்றுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் அதான். ஸோ அது பேசிக்காக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்துட்டாலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். என்ன எடுக்க போகிறோன்றது தெளிவாக இருந்தால் போதும், ஒரு ப்ரொடியூசர் சேஃபாக இல்லை. 4 படத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். மணி சார்கிட்ட வந்து பெஸ்ட்டுலாம் அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு கோயில் மாதிரி தான். அது எந்த நிமிஷம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததே நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் போனதே தெரியல. நிறைய விஷயங்களை கற்றுட்டோம். அது ஒரு லைப்ரரி மாதிரி தான். எந்த புக்கை எடுத்து படிக்கிறது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. மணி சார்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து அவங்கவுங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மணி சார்கிட்ட வந்துருக்கிற எல்லா நாளுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் 2 வருஷம் இருந்ததுன்னா இன்னும் கூட நல்லா நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெட்ராஸ் டாக்கீஸ். டிரெக்டராக எங்களுக்கு தெரியும். பர்சனலாக அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா பிடிச்ச விஷயங்கள்லாம் மெயினாக சினிமா தான். அதான் பேஷன். சினிமாவை சென்டர் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் மற்ற நேரம் நிறைய படங்கள் பார்க்குறது, இந்த நாவல்ஸ் படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதேமாரி நாங்கள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு 10 பேர் இருப்போம். ஒரு கதையை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவார். ஏன் நல்லா இல்லைன்றதுக்கு பதில். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு படத்துக்கு நடுவில் நாங்கள் வந்து 2-3 வருஷத்துக்கு ஒரு ஸ்கிரிப்டை நாங்கள் எடுத்து பண்ணோம். அதுக்காக நிறைய நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் டைரக்ஷன் மாரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏன்னா ஒரு ஸ்டோரி அனலைஸ் பண்ணி அதை ஒரு முழு வடிவம் கொடுத்து அது ஒரு பெரிய சேலஞ்ச். அது ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு முதல் படம்ன்றது ஒரு குழந்தை பர்த் மாதிரி தான். அது கரெக்டாக வரணும் அந்த குழந்தை. அந்த மாதிரியான ஒரு டெலிவரி தான் வந்து ஃபஸ்ட்டு மூவி. ஜெயங்கொண்டான் சத்யஜோதி பேனர், ஒரு பெரிய பேனர். தியாகராஜன் சார்
மூன்றாம் பிறையிலேருந்து பகல் நிலவுலேருந்து கிழக்கு வாசலேருந்து எல்லாமே அவர் பண்ண படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். இன்ஃபேக்ட் மணி சார் இன்ட்ரடக்ஷன் பண்ணதே தியாகு சார் தான். ஸோ அதே பேனரில் ஒரு 25 வருஷம் கழிச்சு நான் வந்து டேரக்டராக அவரோட அசிஸ்டண்ட்டு டேரக்டராக இன்ட்ரடக்ஷன் ஆனேன். ஜெயங்கொண்டான் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கதையை வந்து ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்த ஒரு படம். முன்னாளுக்கு அப்புறம் வினயோட 2வது படம். ஸோ அந்த படம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஏபிசின்னு தனியாக எல்லாமே எல்லா ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு பிடிச்ச படமாக இருக்குன்னா அதுக்கான நிறைய எஃபர்ட் அந்த படத்தில் இருக்குது. ப்ளஸ் சந்தானமும் இருந்தார், விவேக் இருந்தாங்க, எல்லாருடைய சப்போர்ட் அந்த படத்தில் இருந்தது. ஒரு ரீமேக் பண்ணுற படங்களில் கூட ஒரு சின்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஜபிமேட் அந்த மாதிரி தான். கரீனா கபூர், ஷாகித் கபூர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது தமிழுக்கு கொண்டு வரும்போது அது எப்படி பண்ண முடியாது, அது எப்படி ஒரு ரொம்ப ஒரு ஸ்டைலாக ஏ கிளாஸ் மூவியாக தான் இருக்குமே அப்படின்போது இல்லை, அதில் சந்தானத்தை வந்து அடாப்ட் பண்ணி அதை ஒரிஜினலில் மொக்கராசுன்ற கேரக்டர் கிடையாது, அது தமிழுக்கு நாங்கள் மொக்கராசு கேரக்டரை வந்து சந்தானத்தை ஆட் பண்ண உடனே அந்த படம் வந்து வேறு ஒரு ஸ்டைலில் வந்தது. அதே மாதிரி சேட்டையும் பார்த்திங்கன்னா டெல்லி பெல்லின்ற ஒரு படம், அது வந்து ஒரு கல்ப் மூவி, ஒரு நிறைய வல்காரிட்டி டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதேமாரி அது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருந்தது டெல்லி பெல்லியில். அதை நாங்கள் தமிழுக்கு கொண்டு வரும்போது தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, சின்ன ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய சேஞ்சஸ் பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஸ்கிரிப்டும் ரீமேக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். சந்தானம் வந்து உண்மையிலே ஜெயங்கொண்டான்லேருந்து எங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து அவர் ஸ்டார்டிங் பீரியட் அப்கமிங்கில் இருந்த காலகட்டங்கள் அப்போ தான் வந்துட்டு இருந்தார். விஜய் டிவிலேருந்து அவர் காமெடினா ஒரு ஸ்டெப்பாக போயிட்டு இருந்தார். ஸோ ஜெயங்கொண்டானில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு மிளகா மண்டியில் ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு, பவானின்னு ஒரு கேரக்டர். ஸோ அந்த படத்தில் அவர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஜெயங்கொண்டான் கண்டென்ட் காதலே வந்தான்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு முதல்ல வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு ஹீரோக்கும் ஒரு டைரக்டருக்கும், அப்போ தான் அந்த ப்ராடக்டை கரெக்டாக கொண்டாட முடியும். அந்த விதத்தில் வந்து சந்தானம் வந்து ஒரு ஆஸ் எ ஃப்ரெண்டாக என் ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நாங்கள் ஒரு வருஷம் பண்ணிவிட்டு சந்தானத்திட்ட கொடுத்துருவோம். அது வந்து அவர் வேறு ஒரு டைமென்ஷனில் வந்து அவர் டீமோட உட்காந்து அதை காமெடி பஞ்சஸ்லாம் ஆட் பண்ணி கொண்டு வருவார். அது இன்னும் மோர் ஃபன்னாக இருக்கும் அது. ஸோ அது படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு படத்துக்கு தன்னை வந்து 100% உழைக்கக்கூடிய ஒரு சந்தானம். அது இல்லாமல் ஒரு 4 படமாக ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட்.